ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தூஸ் கிச்சன்ஸ் vlog. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா பானிபூரி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் புதினா தழை, எலும்புச்சம்பழம், இஞ்சி, புளி கொஞ்சம், ஒரு லெமன், அது மட்டும்தான். அதை மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்குவோம். கொஞ்சம் பெப்பர் பொடியும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். வாங்க பார்க்கலாம். எல்லாமே ஒட்டுக்கா போட்டுக்குங்க. இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. வடிகட்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் புளி ஊற்றிட்டு லைட்டாக லெமனை புழிஞ்சிட்டு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெப்பர், சாட் மசால், எல்லாம் போட்டு கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தது பானிபூரிக்குள்ளே வைக்கிற ஸ்டஃப் பண்ண வேண்டிய உருளைக்கிழங்கு மசால் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்து வச்சுருக்கிறேன். அது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, லைட்டாக உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். நம்ம பானிபூரி கடையிலேயே ரெடிமேடாக விற்கிது. அதை வாங்கி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வீட்லேயே நம்ம கையாலேயே செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.